Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஆரி நெக் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற நெக்கோட அவுட்லைனை இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வரைஞ்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு நம்பர் 5 cm அளவுல இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி இருக்கிறதுக்கு நேரா இந்த ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி நம்பர் 1.5 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்பர் 3.5 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல அகைன் ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்திருக்கேன். நம்பர் 4 பக்கத்துல இருக்க சர்க்கிள்ல அதுக்கு மேல திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அகைன் அதே மாதிரி நம்பர் 6 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே சர்க்கிள் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கிளோட மேலே இந்த இடத்துல இருந்து நான் ஒரு கொடி டிசைன் மாதிரி வரைஞ்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கொடி டிசைனோட சைடில் இந்த மாதிரி 2 லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லீஃப் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கொடி டிசைனோட மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ சேம் இந்த டிசைனை தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ஸ்க்கு மேலேயும் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரேசிங் பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரை வச்சு அகெயின் ஒரு தடவை ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இது ஏன் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னா இனி இந்த வச்சு நம்ம ஈஸியாக கீழே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லைனா நம்ம ஒவ்வொரு டிசைனாக நம்ம ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒவ்வொன்றும் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சேம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது அந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சர்க்கிளில் நம்ம அந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்க சர்க்கிளும் இந்த மாதிரி நேராக வர மாதிரி வச்சுட்டு திரும்ப நான் வந்து அதுக்கு மேலே ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ட்ரா பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த டிசைன் வந்து கீழே வந்து பதியும். அப்போ நமக்கு ஈஸியாக என்ன பண்ணலான்னா அதுக்கு மேலே ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்போது ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணதோட அச்சு வந்து கீழே நல்லாவே பதிஞ்சிருக்கு. இப்போது அதுக்கு மேலே ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வரைஞ்சி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிறத மேலே அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிசைனை அப்படியே நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் இந்த டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த நெக்கோட அவுட்லைனில் சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் டுலிப்பில் நீடில் நம்பர் 14 வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ
அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் மாதிரி விழும். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து 2 லேயராக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இனி நெக்ஸ்ட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த 3mm கோல்டன் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து சீம் த்ரெட்டு தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் பீட் ஒர்க்குக்கு நம்பர் 24 நீடில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஒரு கோல்டன் பீட் அண்ட் இந்த ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சென்டரில் இந்த மாதிரி பியர்ல் பீடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு நான் இந்த பியர்ல் பீடை சுற்றி இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா பியர்ல் பீட் சுற்றியுமே நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த கட் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த கட் பீடை சுற்றி நான் மறுபடியும் இந்த 3mm கோல்டன் பீட் யூஸ் பண்ணி சுற்றி லாஸ்ட் லைனை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிள் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறதுல நான் வந்து இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய டிசைன் வரக்கூடிய இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து 1 இல்லைன்னா 2 சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா வளைஞ்சி வரக்கூடிய இடத்துல எல்லாமே ஒரே ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்வு மாதிரி வரக்கூடிய டிசைன் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக அதே மாதிரி வரும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொடி டிசைனுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த லீஃப் மாதிரி வரக்கூடிய இடத்துல வந்து நான் இந்த பிங்க் கலர் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லா லீஃப் டிசைன்லேயுமே நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி நான் வந்து இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது லீஃப்லலாம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து வராது. ஸோ அது வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா மேலே வரைக்கும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் அப்படியே கீழே எடுக்காமல் நம்ம வந்து இனி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே பார்த்து ஸ்டிச் பண்ணிடுவோம், அப்படி தானே? அப்படி பண்ணாமல் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் அப்படியே கீழே பார்த்து திரும்ப ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த மேலே எட்ஜில் வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த லீஃப் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் இந்த கொடி டிசைனுக்கு மேலே இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோனை வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த சைடில் வரக்கூடிய டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த கட் பீட் யூஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனுக்கு மேலே இந்த மாதிரி பியர்ல் பீடு அண்ட் ஒரு சுகர் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி மேலே இந்த இடத்துல வந்து நான் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே மறுபடியும் நான் வந்து பியர்ல் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் வந்து இந்த சுகர் பீடு யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போது அதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதே மாதிரி அந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த நெக் டிசைனோட ஃபைனல் லுக். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு பேக் சைடை காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ண டிசைனோட பேக் சைடு இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த நெக் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.